அது ரொம்பவே அழகான காலை நேரம். அந்த கிராமத்துல லில்லின்ற காகம் வாழ்ந்து வந்தது. அவளுடைய அம்மா சோனுவும் லில்லியும் ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வாழ்ந்து வந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு எலுமிச்சை மரமும் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் லில்லியும் சோனு காகமும் மாம்பழங்களை சாப்பிட்றதுக்காக காட்டுக்கு போனாங்க. அவங்க 2 பேரும் ஒரு வழியா சுவையான மாமரத்தையும் கண்டுபிடிச்சாங்க. 2 பேரும் அந்த சுவையான மாம்பழத்தை ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தூரத்துல இருந்து அழுகுரல் கேட்டது. அந்த அழகான எலுமிச்சை மரம் அங்கே போயிட்டு வர எல்லா பறவைகள்கிட்டையும் உதவி கேட்டுட்டு இருந்தது. இதை லில்லியும் சோனுவும் கவனிச்சாங்க. 2 பேரும் அந்த எலுமிச்சை மரத்துக்கு உதவி பண்ணலான்னு அதனுடைய தேவை என்னன்னு போயிட்டு அந்த எலுமிச்சை மரம் கிட்டேயே கேட்டாங்க. எலுமிச்சை மரமும் சோனு மற்றும் லில்லி காகத்துக்கிட்ட அதனுடைய தலைபாரம் தாங்க முடியாததுனால அது தலையில இருக்க எல்லா எலுமிச்சை மரத்தையும் பறிச்சு தரையில போட சொல்லி கேட்டது. சோனுக்காகவும் உடனே எலுமிச்சை மரத்து மேலே ஏறி அந்த பழங்களை எல்லாம் பறிச்சு கீழே போட்டது. அங்கிருந்து முள் பட்டதுனால சோனு காகத்துடைய உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டது.